இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று வியாழக்கிழமை. இன்றைய நாள் இனிய நாளாக ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுடைய நற்செய்திகள் அனுப்பியவரின் மனநிலை, அனுப்பப்பட்டவரின் மனநிலை மற்றும் அனுப்பப்பட்டவரின் வரவேற்கக்கூடிய நபருடைய மனநிலை என்று இன்று 3 மனநிலையை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்படித்தான் ஒரு கணவன் தன்னுடைய மனைவியிடம் கூறினாராம், இதோ நான் துறவரம் போகிறேன், நான் காசிக்கு செல்ல இருக்கின்றேன் என்று கூற, மனைவியும் நானும் உங்களோடு வருகிறேன் என்று கூறினார். ஐயோ, நீ பெண்ணாயிற்றே, உனக்கெல்லாம் இது சரிப்பட்டு வராது, நான் நிறைய திருத்தலங்களுக்கு கோவில்களுக்கு செல்ல வேண்டும், ஆகையால் நீ வர வேண்டாம் என்று கூறினார். ஆனால் மனைவி அடிக்கடி தொந்தரவு பண்ணி கொண்டிருந்ததால், சரி பரவாயில்லை, நீயும் துறவியாக வருகிறாயா, வா என்று கணவன் மனைவி இருவரும் காசிக்கு சென்றார்கள். செல்லும் வழியில பல கோயில்களையும் நதிகளையும் கடந்து சென்றார்கள். செல்லும் வழியில ஒரு காட்டு பகுதியில் செல்ல வேண்டும் என்ற சூழ்நிலை. செல்கின்ற போது கணவன் ஒரு வைரக்கல்லை பார்க்கிறார். பார்த்தவுடன் தன்னுடைய மனைவி இந்த வைரக்கல்லை பார்த்து மயங்கி விடுவார், ஆசைப்பட்டு விடுவார், அவருடைய துறவு வாழ்க்கை போய்விடுமே என்று நினைத்து மனைவிக்கு தெரியாமல் அதை காலில் வைத்து மறைத்துக் கொள்கிறார். மனைவி கேட்கின்றார், எதுவும் நடக்கின்றது, என்ன மறைக்கின்றீர்கள் என்று. கணவன் அத்தனையும் கூறுகிறார். கூறிய பிறகு மனைவி கூறினாராம், நீர் எப்போது மண்ணிற்கும் வைரத்திற்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கின்றாயோ அப்போதுதான் நீ உண்மையான துறவியாக இருக்க முடியும். எப்போது மண்ணும் வைரமும் வேறு என்று நினைக்கின்றாயோ நீ ஒருபோதும் துறவியாக மாற முடியாது என்று கூறினாராம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மண்ணுக்கும் வைரத்துக்கும் தெரியாத வாழ்வு வாழ வேண்டும். அதெல்லாம் ஒரு பொருட்டல்ல. வைரக்கல்லும் மாணிக்கக்கல்லும் அல்லது மண்ணோ கல்லோ அவை அத்தனை எனக்கு ஒரு பொருட்டல்ல என்ற அர்ப்பணத்தோடு தியாகத்தோடு வாழ ஆண்டவர் 2 கரம் விரித்து அன்பாய் அழைக்கின்றார். இன்று சீடர்களை இருவராக அனுப்புகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, முதல் பகுதியில் நம்ம பார்ப்போம் அனுப்பியவரின் மனநிலை. இங்கு ஆண்டவர் இயேசு 2 சீடர்களாக அனுப்புகிறார். எதற்காக அனுப்புகிறார்? நற்செய்தி அறிவிக்க வேண்டும், பேய்களை ஓட்ட வேண்டும் என்பதற்காக அவர் அதிகாரத்தையும் அவர்களுக்கு கொடுக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்ப நற்செய்தியை முழு மனதோடு எந்த ஒரு பிரதிபலன் பாராமல் அறிவிக்க வேண்டும். அங்கு தன்னுடைய சொந்த கருத்துக்கள் இருக்கக்கூடாது. இருவராக ஒருவர் பேசுவதற்கு மற்றவர் சாட்சியாக இருக்க வேண்டும். கண்டபடி அவருக்கு தெரிந்த விதத்துல நற்செய்தியை போதிக்க கூடாது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பணமும் பதவியும் பட்டமும் இன்றைக்கு நற்செய்தியாக மாறுகின்றது. அவரவர் நற்செய்தி அறிவிப்பாளர் தன்னுடைய சொந்த கருத்துக்களையும் அல்லது திரித்து அவருக்கு என்ன பிடிக்குமோ அதையே மக்களுக்கும் நற்செய்தியாக போதிக்கின்றார். இரண்டாவதாக அனுப்பப்பட்டவரின் மனநிலை என்னவாக இருக்க வேண்டும்? பற்றற்றவராக இருக்க வேண்டும். உணவாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், உடையாக இருக்கலாம், எதையும் தனக்கென்று சேர்த்து வைத்துக் கொள்ளாதே. பற்றற்றவராக வாழ முயற்சி செய் என்று 2வது பகுதியில ஆண்டவர் எப்படிப்பட்ட சீடர்களாக, அதுவும் என் சீடர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்றால் உங்களுக்கு என்று எதையும் சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டாம். உங்களுக்கு என்று சொத்தையோ பணத்தையோ அது வேறு ஏதாவது செல்வத்தின் மேல் அக்கறை கொள்ளாதீர்கள், ஆசை கொள்ளாதீர்கள் என்பதுதான் 2வது பகுதியிலே. 3வது பகுதியில
அனுப்பப்பட்டவர்களை வரவேற்கக்கூடிய மனநிலை. மக்கள் எப்படிப்பட்ட மனநிலையோடு வரவேற்க வேண்டும்? அந்த இறைவாக்கினரை, அந்த நற்செய்தியாளரை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்குரிய அந்த உணவாக இருக்கலாம், தங்குமிடமாக இருக்கலாம், பாதுகாப்பாக இருக்கலாம், அத்தனையும் அவர் கொடுக்க வேண்டும். ஒருவேளை அவர் கொடுக்க தவறினால், நற்செய்தியை கேட்க தவறினால், அவருக்கு அது ஒரு சாபமாக அமையட்டும். உன்னுடைய காலில் இருக்கக்கூடிய தூசி அவர்களுக்கு எதிராக தட்டிவிட்டு வேறு ஊருக்கு செல். அவர்களை ஏற்றுக்கொண்டால் அங்கே தங்கிரு, ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஏதோ அத்தனையும் தட்டிவிட்டு அடுத்த ஊருக்கு சென்று விடு என்று கூறுகிறார். இந்த நிறைய நேரங்களில் ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் தேர்வு செய்து நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ அனுப்புகின்றார். இன்றைய மனநிலையோடு இன்றைக்கு இறைவாக்கினர்களையும், நற்செய்தியாளர்களையும், குருக்களையும், அருட்சகோதரிகளையும், அருட்சகோதரர்களையும் அல்லது நற்செய்திக்காக தம்முடைய வாழ்வை அர்ப்பணித்த நபர்களை நாம் என்ன கண்ணோட்டத்தோடு பார்க்கின்றோம்? அல்லது அவர்களும் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்? இவை அத்தனையும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. பணமும் செல்வமும் புகழும் இதோ ஒருவரை நல்ல சீடனாக வாழ வைக்காது, நல்ல சீடனாக வாழ முடியாது. பிரியமான சகோதர சோழே, இந்த அருமையான சூழ்நிலையில ஆண்டவர் நம்மிடமிருந்து நிறைய எதிர்பார்க்கிறார். அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற பிள்ளைகளாக, நற்செய்தியாளர்களாக வாழ நாம் இருந்தும் இல்லாதவர்களைப் போல, எல்லாம் இருந்தும் இல்லாதவர்களைப் போல வாழ இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தை இறைவா, அன்று நீர் அதிகாரம் கொடுத்தீர். நோய் நொடிகளையும் பேய்களையும் ஒட்டக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் சீடர்களுக்கு நீர் ஆசீர்வாதமாக கொடுத்து அனுப்பினீர். அப்பா தகப்பனே, இன்று நாங்களும் அந்த அதிகாரம் பெற்றவராக நோய் நொடியிலிருந்தும் மற்றும் தீய சக்தியிலிருந்தும் விடுதலை தரக்கூடிய நல்ல நற்செய்தியாளர்களாக எங்களை மாற்றும்படியாக, இது நற்செய்தியாளர்கள் என்ற பெயரிலே எத்தனையோ போலி இறைவாக்கினர்கள் அல்லது இல்லாத பொல்லாதை திருத்தி பேசக்கூடிய நபர்கள் அல்லது மாயஜாலம், மந்திரம் நடக்கின்றது, அற்புதம் என்ற பெயரில் பலதரப்பட்ட ஏமாற்று வேலைகள், சித்து வேலைகள் அத்தனை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஒரு நாமத்தில் சிறப்பான விதத்தில் கத்தோலிக்க திருச்சபை விட்டு சென்ற எத்தனையோ நபர்கள் இதோ இப்படிப்பட்ட குறுக்கு வழியில உம்மை தேடி அலைகின்றார்கள். அப்பனே, தங்களால் இயன்ற உதவியை தம் ஞான மீட்பர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கோரியிருந்தாலும் அதையெல்லாம் நாங்கள் ஒரு பொருட்டாக எண்ணுவதில்லை. எல்லாம் சுயநல போக்குல அல்லது இன்னும் 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 எத்தனையோ நற்செய்தியாளர்கள் பணம் சேர்க்க வேண்டும், புகழ் சேர்க்க வேண்டும், செல்வம் சேர்க்க வேண்டும், நான் தான் கடவுள் அல்லது கடவுளுடைய மறுபிறவி என்று கூட சொல்லிக்கொண்டு மக்களை ஏமாற்றக்கூடிய இறைவாக்கினர்களுக்கு மத்தியில் நாங்கள் நல்ல இறைவாக்கினர்களாக என்று வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.